திருமறையை எடு, தீமையை விடு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. திருமறையை படித்தலும் தியானித்தலும் கிறிஸ்தவ ஒழுக்க நெறிகளில் மிக முக்கியமானது. திருமறையில் கடவுளின் வார்த்தைகள் அடங்கியுள்ளன என்பது நமது நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையான அறிவை இவை வழங்குகின்றன. கடவுள் திருமறை வசனங்கள் வாயிலாக நம்மோடு தொடர்பு கொள்கின்றார். சங்கீதம் 119:105 கூறுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்பது. மேலும் இறைவார்த்தையை தெளித்தேன், விளக்கு பசும்பொன் கூர்மையானவள் என அடையாளப்படுத்துகிறதை நாம் படிக்க முடிகிறது. இரவும் பகலும் திருமறையை படிப்பதும் தியானிப்பதும் நற்பேறு பெற்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என சங்கீதம் 1:2 படிக்கின்றோம். இறைவார்த்தை கடவுளின் திருவுளத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவார்த்தை வாழ்வு தருகிறது. நல்மெய்ப்பர் ஆடுகளுக்கு நிறைவாழ்வு அளிக்கவே தான் வந்துள்ளதாக கூறுகிறார். ஏசாயா 55:10 பனியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி மனிதர் உயிர் வாழ விதையையும் உணவையும் அளிக்கின்றதோ அவ்வாறே என் வாக்கும் எனக்கு கூறப்பட்டுள்ளது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளின் வார்த்தைகளால் உயிர் வாழ்கின்றான் என இயேசு சொன்னார். தீமைகள் ஒழிக்கப்பட இறைவனின் வார்த்தை ஒன்றே தீர்வு. திருமறையை எடுத்தால் தீமை ஒழிய வாய்ப்பு உண்டு. கடவுளின் வார்த்தையை கொண்டு போர் புரிய வேண்டும். தீமைகள் அகல இறை வார்த்தையால் போராட வேண்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.